வணக்கம். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்துல எப்ப ஒரு ஜாதகருக்கு கல்யாணம் தள்ளி போகும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு ஜாதகருடைய ஜாதகத்துல 1ஆம் வீட்டுல 1ஆம் பாவத்தை, 3ஆம் பாவத்தை, 5ஆம் பாவத்தை, 7ஆம் பாவத்தை, 10ஆம் பாவத்தை அல்லது சந்திரன்லேருந்து 1, 3, 5, 7, 10ஆம் பாவத்தை சனி பகவான் இருந்து அந்த லக்னாருக்கு சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நம்ம என்னன்னா க்ரூர கிரகம்னு சொல்றோம் இல்லையா, சனி பகவான் அந்த போல இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் கொஞ்சம் லேட்டா நடக்கலாம். அது இல்லாம செவ்வாய் 8ஆம் பாவத்துல இருந்து ராகு 7ஆம் பாவத்துல இருந்தா அந்த கல்யாணம் லேட்டா நடக்கலாம். இப்போ அதே போல 7ஆம் பாவத்துல, 7ஆம் பாவம்ங்கிறது யுவதி பாவம் அல்லது நம்மளுடைய மனைவியை குறிக்கக்கூடிய பாவம், மனைவி அல்லது கணவனை குறிக்கக்கூடிய பாவம். அதுல சனி பகவானோ அல்லது செவ்வாயோ தன்னுடைய சொந்த வீட்டுல, இந்த வீடு எப்படின்னா செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் மேஷமா இருந்தோ அல்லது 7ஆம் பாவம் விருச்சகமா இருந்தோ அல்லது 7ஆம் பாவம் மகரமா இருந்தோ அல்ல 7ஆம் பாவம் கும்பமா இருந்தோ சனி பகவான் அதே வீட்டுல இருந்தால் அல்லது செவ்வாய் மேஷத்திலேயோ அல்லது விருச்சகத்திலேயோ இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் லேட்டாக வாய்ப்பு இருக்கு. அதே போல செவ்வாயும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டுல சேர்ந்திருந்தால், 7ஆம் வீட்டுல சேர்ந்திருந்தால் அல்லது 9ஆம் வீட்டுல பாவத்துல சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு டிலே ஆகலாம். இதுல இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா, குரு பகவானுடைய பார்வை இருக்கணும். என்னன்னா இந்த செயற்கைக்கு குரு பகவானுடைய பார்வை இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் லேட்டா ஆகலாம். அதே போல 6ஆம் வீடு, 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவத்துல க்ரூர கிரகங்கள் எப்படின்னா சனி பகவான், ராகு அல்லது சூரியன், இந்த போல க்ரூர கிரகங்கள் 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம்ங்கிற துஷ்டானத்துல இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் லேட்டா ஆகலாம். அதே போல இப்போ லக்னம், சந்திரன் மற்றும் சூரியன் 3 கிரகத்தின் மேலேயும் சனி பகவானுடைய பார்வையோ அல்லது ராகுவோடைய பார்வையோ இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் லேட்டா ஆகலாம். இன்னும் சில இதை போல காம்பினேஷன்ஸ் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் பாவத்தினுடைய அதிபதி 6ஆம் இடத்துலயோ 2ஆம் இடத்துலயோ அல்லது இருந்தால் அந்த பெண்ணுடைய மேரேஜ் டிலே ஆகும். அது மட்டும் இல்லாம இப்ப 7ஆம் பாவத்தினுடைய மேல ஒரு க்ரூர கிரகத்தோடைய பார்வையோ அல்லது 7ஆம் வீட்டு மேல க்ரூர கிரகத்தோடைய பார்வையோ இருந்தால் அவங்களுக்கும் இந்த கல்யாணம் டிலே ஆகலாம். இப்ப அது இல்லாம ராகுவும் மற்றும் சுக்கிரனும் லக்னத்துல இருந்தாலோ இல்ல 7ஆம் வீட்டுல இருந்தாலோ அல்லது செவ்வாயும் சூரியனும் 7ஆம் வீட்டுல இருந்தாலோ அவங்களுக்கு கல்யாணம் டிலே ஆகலாம். இது சில காம்பினேஷன்ஸ், டிலே ஆகிறதுக்கான காம்பினேஷன். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு அமைஞ்சிருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாகும் அல்லது நல்ல விதமாக கல்யாணம் ஆகுங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.